டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அல்கலைன் வாட்டர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்கலைன் வாட்டருங்கிறது வந்து என்ன, அல்கலைன் வாட்டர் குடிக்கிறதுனால என்ன மாதிரி நம்ம உடம்புல வந்து மாற்றம் நடக்குது, நார்மலாக இத்தனால வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இது என்னது புதுசாக அல்கலைன் வாட்டர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த அல்கலைன் வாட்டரை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோட எண்டில் நீங்கள் வந்து அல்கலைன் வாட்டரை குடிக்கிறதுனால என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியுமே நான் சொல்கிறேன். இந்த அல்கலைன் வாட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம pHனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். pHனா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இதை வந்து 0லிருந்து 14 வரைக்கும் மென்ஷன் பண்ணுவாங்க. pH வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7ங்கிறது நியூட்ரல், 7க்கு கீழே போச்சுன்னா அசிட்டிக்கு, 7க்கு மேலே இருந்து அல்கலைன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம டீ, காஃபி, ஒரு சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ரேஞ்சில் இருக்கும். அதேமாதிரி டிஸ்டில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். அதே மாதிரி தான் ஆரோ வாட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pH வந்து 4 to 5 மெயின்டைன் ஆகும். போர் வாட்டரோட pH வந்து பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 8.5 மெயின்டைன் ஆகும். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் அல்கலைன் வந்து எடுத்துகிட்டு இருந்துச்சு, அதில் குறிப்பிட்ட லெவல் மினரல்ஸுமே இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அல்கலைன் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி pH வந்து 7.5லேருந்து 9.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த அல்கலைன் வாட்டரில் குறிப்பிட்ட அளவு மினரல்ஸுமே இருக்கும். இப்போ உங்களுக்கு pHோட அளவு 7க்கு மேலே இருந்தால் அல்கலைன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பிளட்ல சுகரோட லெவல் அதிகமாகிறது, மெட்டபாலிசம் ஸ்லோவாகும், டீஹைட்ரேஷன், அதோட நம்ம பாடியில் அதிகமான ஆசிட் வேஸ்ட் எல்லாமே நம்ம உடம்புல அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது. கொலஸ்ட்ரால், ஃபேட்டி ஆசிட், கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி கிட்னி, ஹார்ட்டு, ஸ்கின்னு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், அல்கலைன் வாட்டர் குடித்தா சரியாயிடுமா அப்படின்ட்டு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குமே ஒவ்வொரு pH வேல்யூ தேவைப்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கணையத்துக்குமே pH வந்து 8.5 வரைக்கும் வந்து pH தேவைப்படுது. ஆனால் நம்ம இப்போதைய உள்ள ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபுட்டோ, தண்ணியோ, ரெகுலர் எக்ஸசைஸோ எதுவுமே கிடையாது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கணையம் வந்து பார்த்திங்கன்னா அதோட செயல்பாடுகளை வந்து கொஞ்சமாக வந்து குறைச்சிக்க ஆரம்பிச்சிருது. கணையத்தோட வேலை என்ன அப்படின்னா, இன்சுலினும் குளுக்கோஸும் உற்பத்தி பண்ணுறது தான் அதோட வேலை. ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா அவருக்கு கரெக்டாக சேலரி கொடுத்தா தான் அவர் கரெக்டாக ஒர்க் பண்ணுவார். சேம் அதே மாதிரி தான் நான் கரெக்டான உணவுகள் கொடுத்து அதுக்கு வந்து கணையத்துக்கு உண்டான அளவுக்கு நான் சாப்பிடணும். கணையம் வந்து இன்சுலின் சுரக்கலை, அதை அதனோட வேலையை குறைச்சிக்கிச்சு அப்படின்னா நமக்கு சுகரோட லெவல் அதிகமாகிடுது. சைனாவில் சுகர் பேஷண்ட்ஸுக்கு டெய்லி 2 லிட்டர் தண்ணி கொடுத்து 1 வீக் கழிச்சு செக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 285 பாயிண்ட் இருந்தது. 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா 233 பாயிண்ட் வந்து வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இல்லை ஆரோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கரெக்டான நீங்கள் வந்து உணவுகள் எடுத்துகிட்டு ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அல்கலைன் வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காப்பர் அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. அப்போ வந்து அல்கலைன் வாட்டர் குடித்தாலே போதுமா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அல்கலைன் வாட்டர் குடிக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும் ஹெல்த்துக்கு. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளும் சரி, ரெகுலர் எக்ஸசைஸுமே கரெக்டான உணவுகளும் எடுத்துகிட்டா எந்த விதமான நோய்களும் வராது. நோய்கள் வரதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நோய்கள் வந்து வரதை தவிர்த்திடலாம். அல்கலைன் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிட்னியில் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு குடிங்க. அதே மாதிரி அல்கலைன் அயனைசர், அதாவது நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாங்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா pH வந்து நியூட்ரல் ஆகாது. மற்ற ஒரு சில மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கிட்ட இருக்கிற மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆகிடும். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட தண்ணி வந்து ரியாக்ட் ஆகும்போது ஆரோ வாட்டர் வந்து pH 4 இருந்துச்சு அப்படின்னா அது 1% இன்க்ரீஸ் ஆகி 5க்கு வந்துடும். இதுவே வந்து அல்கலைன் வாட்டர் pH 9 இருந்துச்சு அப்படின்னா 1% குறைஞ்சி 8க்கு வந்துடும். இயற்கையாகவே சமையல்நிலைப்படுத்த ட்ரை பண்ணும். ஆனால் இந்த 3.5 லட்ச ரூபா மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் தண்ணியை ஓப்பன் ஏரில் வச்சாலுமே நியூட்ரலுக்கே ஆகாது. அந்த pH 9னா அந்த pH 9 மட்டும்தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு சில நம்ம ஹெல்த்துக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காமனாக பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அல்கலைன் வாட்டர் வந்து குடிக்கலாம், ஹெல்த்துக்கு நல்லது தான். எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாருமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அல்கலைன் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது pH ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை வந்து குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஆரோ வாட்டர்னா நீங்கள் வேணும்னா ஆரோ வாட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அல்கலைன் வாட்டர் வேணால் அல்கலைன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் எனக்கு ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற ஒரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். பாதி வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் வாட்டரும் பாதி ஆரோ வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 கிலோ இருந்தால் போதும் அப்படின்னா அந்த மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஹெச்சுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நியூட்ரலுக்கு வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பிஹெச்சும் அதில் மெயின்டைன் ஆகும். என்னால் இப்போதைக்கு 15,000 கொடுத்து அல்கலைன் வாட்டர் பீஃபர்லாம் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே அல்கலைன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். லெமன் ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கோங்க, அதுவே குறிப்பிட்ட அளவு அல்கலைன் மெயின்டைன் பண்ணும். இந்த தேவையில்லாத சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிக்கிறத தவிர்த்துருங்க, ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. எங்களோட சேனலில் வாட்டர் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் அதிகமாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அல்கலைன் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களால் அவங்களோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும்.